ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கடந்த 2024 ஆந்திராவைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் தனது தந்தையுடன் பள்ளிக்கு நடந்து செல்லும் போது வாகனம் மோதி இறந்தான். விபத்து நடந்த அந்த ரோட்டில் பாதசாரிகள் நடந்து செல்வதற்கென்று தனியாக எந்தவொரு நடைபாதையும் இல்லை. மகனை பறிகொடுத்த தந்தை விபத்து ஏற்படுத்திய வாகனத்திற்கு எதிராக மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயத்தில் ₹25 லட்சம் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் சிறுவனின் குடும்பத்திற்கு ₹7,82,000 வழங்க உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் ஐகோர்ட் தீர்ப்பாயத்தின் உத்தரவை மாற்றி இழப்பீட்டுத் தொகையை ₹4,70,000 குறைத்து உத்தரவிட்டது. ஐகோர்ட் உத்தரவை எதிர்த்து இறந்த சிறுவனின் தந்தை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் சந்தூர் கர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஐகோர்ட் செய்த தவறை சுட்டிக்காட்டியதுடன் சில வரலாற்று சிறப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்கினர். சாலை இருந்தால் அதில் நடைபாதை இருப்பதை உறுதி செய்து அதனை பராமரிக்க வேண்டும். இது அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கையே. நடைபாதையில் நடப்பது என்ற அடிப்படை உரிமை மோட்டார் வாகனங்களுக்கான சிறப்பு உரிமையை விட மேலானது. ஒவ்வொரு திருப்பத்திலும் ஆபத்தை எதிர்கொள்ளாமல் பாதுகாப்பாகவும் கவலையின்றியும் நடப்பது அடிப்படையிலான கடமை. நடைப்பயணம் அடிப்படை உரிமை என்பதை இந்தியா முழுதும் சுதந்திரமாக நடந்து செல்ல அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை என்ற வார்த்தைகளால் அரசியல் சாசனம் அங்கீகரித்துள்ளது. பல ஆண்டுகளாக பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் நகரமயமாக்கல் ஆகியன காரணமாக நடைப்பயணத்தை அசௌகரியமாக மாற்றிவிட்டன. வாகனங்களில் செல்வது என்பது மனிதர்களின் கற்பனையை அழித்துவிட்டது. அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் அகலமான சாலைகளையும் விரைவு சாலைகளையும் வளர்ச்சிக்கு இணையாக கருதி அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைப்பதில் மும்முரமாக இருந்தன. அதே சமயம் நடைப்பயணத்திற்கு அரசு முக்கியத்துவம் தரவில்லை. துவக்கத்தில் வாகனங்கள் என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தன. ஆனால் பொருளாதாரம் முன்னேறி மலிவான மோட்டார் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மோட்டார் வாகன போக்குவரத்து முழுதும் சாலைகளில் ஆதிக்கம் செலுத்தியதுடன் பாதசாரிகளை பின்னுக்கு தள்ளியது. இதனால் பாதசாரிகள் மற்றும் நடைபாதைகள் ஆகியன வாகனம் ஓட்டுபவர்களுக்கு தொந்தரவாக மாறிவிட்டன. நடைபாதைகளில் நடப்பது அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டு உள்ளதால் இது நிறுத்தப்பட வேண்டும். இந்தியாவில் நடைப்பயணத்தில் ஆழமான கலாச்சார, சமூக, மத, அரசியல் மற்றும் சீர்திருத்த தொடர்புகள் உள்ளன. அரசியலிலும் சமூக சீர்திருத்தத்திலும் நடைப்பயணம் முக்கிய பங்காற்றியது. சுதந்திர போராட்டத்தில் ஒரு சில நோக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது. அந்த வகையில் நடைப்பயணம் என்பது வெறும் இயக்கம் மட்டுமல்ல, அது நிச்சயமாக சட்டப்பிரிவு 19(1)A, சட்டப்பிரிவு 19(1)B மற்றும் சட்டப்பிரிவு 19(1)C ஆகியவற்றின் கீழ் உள்ள உரிமைகளை உள்ளடக்கியது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் பொது இடங்களில் மோட்டார் வாகனங்களில் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது. நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடப்பதற்கான சுதந்திரத்திற்கும் போதுமான இடம் தேவை. நடைபாதைகளில் நடப்பதற்கான அடிப்படை உரிமையை மேம்படுத்தவும் நடைமுறைப்படுத்தவும் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்குவது அவசியம். இந்த தீர்ப்பின் நகல் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள், ஊரக வளர்ச்சி, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகங்களுக்கு அனுப்ப வேண்டும் என நீதிபதி நரசிம்மா கூறினார்.